ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ கீரையில் நம்ம துவையல் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வேலி ஓரத்தில் இது வந்து வேலி பயிராக இருக்கும். வாதநாராயண கீரை தாங்க அது. அந்த துவையல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுபடணும். துவையலோடு சேர்த்து அரைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லோவாக இது வந்து வறுபட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா நான் ஒரு 4 சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற கீரைக்கு தகுந்த போல் வரமிளகா சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு காரமான மிளகாய், அதுக்கு தகுந்த போல் நான் சேர்த்துட்டு மிளகாயோடு சேர்த்து கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வறுபடட்டும். நல்லா செவந்து வரணும். இந்த வாதநாராயண கீரை பார்த்திங்கன்னா பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்குங்க. ஆனால் மரத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை எடுத்து நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த கிராமப்புறத்தில் வேலி ஓர பயிராக வந்து இதை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ஒரு குச்சி எடுத்து நட்டாலே வளர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியந்தழை போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் புளியந்தழை டார்க் கலராக இருக்கும். வாதநாராயணனுடைய கீரையோட கலர் பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து நம்ம ட்ராவலிங் எங்கேயாவது போகும்போது அந்த மரத்தை பார்த்திங்கன்னா உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து வீட்டில் வந்து இதை போல் துவையல் செய்யுங்க. நான் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், நல்லா ஒரு கொஞ்சம் கை நிறைய இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கீரையை வந்து சேர்க்கணும். இப்போ இஞ்சி சேர்த்துட்டு நான் நல்லா வறுத்து விட்டுருக்கேன். வறுத்து விட்டுட்டு பருப்பும் பாருங்கள், நான் இஞ்சி சேர்த்து வறுத்து விடுற வரைக்கும் பருப்புமே பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் மைல்டாக வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம இதில் கீரை சேர்க்க போகிறோம். கீரை பார்த்திங்கன்னா நம்ம முடக்கத்தான் கீரை சாப்பிடும்போது முடக்கு வாதத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல் இந்த வாதநாராயண கீரை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாத நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் எடுத்துருக்கிற கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துருக்கிறேன். இந்த கீரையோட கலர் பாருங்கள், லைட் கலராக இருக்குது பாருங்கள், இதை போல் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு புளியந்தழை போல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மரத்தை கரெக்டாக பார்த்து ரோடோரத்தில் இருக்கும், இதை பார்த்து பறிக்கிறதுனால பறிச்சுக்கோங்க. கடையில் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சமையலில் சேர்த்துக்கோங்க. மருத்துவத்துக்குன்னு இந்த கீரை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதக்கிட்டு விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிடுவாங்க. புளி சேர்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வாத நோய்க்காக சாப்பிட்றோம், மருத்துவமாக சாப்பிட்றோம், சுக்கு சேர்த்து இந்த கீரையோட நல்லா வதக்கி விட்டு நல்லெண்ணெய் நெய்யின் 2ம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா அரைச்சிட்டு அம்மியில் அரைச்சிட்டு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம வந்து துவையெல்லாம் வீட்டில் இருக்கிற பசங்களாம் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இதில் வந்து புளி சேர்த்துருக்கிறேன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது வாத நோய் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா வெறும் சுக்கும் இந்த கீரை கொஞ்சமாக உப்போடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைச்சி இது வந்து சாப்பிட்ணும். இது வந்து ஒரு வேளை சாப்பிட்டா பத்தாது, தொடர்ந்து ஒரு 3 வேளை போல் சாப்பிட்டாக்கா அந்த வாத நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து குணமாகும். அதனால தான் இந்த கீரைக்கே பார்த்திங்கன்னா வாதநாராயண கீரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து தான் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையை கொஞ்சம் நேரமாக வதக்கி விட்டுட்டேங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே வெந்து வந்துடும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து இதில் சேர்த்துருக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா புது புளி இல்லாமல் நல்லா நாள்பட்ட புளி, கலர் மாறின நல்லா டார்க் கலராக இருக்கிற புளி தான் வந்து சேர்த்து இந்த துவையல் செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் புளி சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து ஆறட்டும். நம்ம வந்து எப்படி முடக்கத்தான் கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுவோமோ அதே போல் வாதநாராயண கீரைன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் உடனே வாங்கி இதை போல் ஒரு துவையலாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிடுங்க. ஆனால் வாத நோய் இருக்கிறவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா புளி மட்டும் சேர்க்காமல் இதை வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சூடு நான் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஈஸியாக வேலை முடியுன்றதுக்காக நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வச்சு கூட இந்த துவையல் சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி தாளிப்பு கொடுத்தோன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். நான் செஞ்சுருக்கிற இந்த கீரை துவையல் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தண்ணி எதுவும் ரொம்ப சேர்க்கலை. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இது ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால நான் தண்ணியோட அளவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள்.
தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சட்னி போல் அரைச்சி தண்ணி நிறையா சேர்த்து அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். இது துவையலாக சேர்த்து அரைச்சி இந்த இட்லியோடைய தோசையோடைய சாப்பிடும்போது இது சாப்பிட்ற அளவு பார்த்திங்கன்னா துவையல் நிறைய சாப்பிட்ற போல் இருக்கும். அதனால் தான் நம்ம துவையலாக அரைச்சி இந்த வாதநாராயண கீரையை சாப்பிட்ணும். இப்போ இந்த பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். அரைச்சதும் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. நான் இன்றைக்கி பொதுவாக வாதநாராயண கீரை சுக்கு சேர்த்து தான் சமைப்பேன். எப்போயா ஒரு சமயத்தில் கொஞ்சமாக கிடச்சிதுன்னா இஞ்சி சேர்த்து நம்ம இதை போல் துவையலாக செஞ்சு ஒரே வேலைக்கு இட்லி தோசையோடைய ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த கீரை அடிக்கடியும் நமக்கு கிடைக்காது. இது நாங்கள் வந்து பெரும்பாலும் கடையில் தான் வாங்குவோம். இந்த தடவை நாங்கள் ட்ராவலிங் கொஞ்சம் வெளியில் போகும்போது ரோட்டோரத்தில் மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கீரையோடவே இந்த டேஸ்ட் வந்து துவையல் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதோடைய கலரும் மாறல பாருங்கள். நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இப்போ அரைச்ச துவையல் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களெல்லாம் தாளிப்போடு சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கிறதுக்காக நான் அதுக்கு தாளிப்பு கொடுக்குறேன். பொதுவாக அந்த கீரையை விளக்கெண்ணெயில் சாப்பிட்லாம் வெயில் நாளில் சாப்பிடும்போது. இதை போல் காலங்களில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து வெறும் நல்லெண்ணெயில் தான் அந்த துவையல் வந்து செஞ்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். சட்னி தாளிக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுவே ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வந்ததும் கொஞ்சமாக இதில் நம்ம சீரகம் சேர்த்துடலாம். பொதுவாக அந்த கீரையோட தாளிப்புக்கு கடுகு சேர்க்க மாட்டாங்க. பட் நம்ம டேஸ்ட் வேணும்னு நினைக்கிற சில சமயத்தில் நான் கடுகு சேர்த்து தாளிப்பேன். எங்கள் பாட்டியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வெறும் சீரகம் சேர்த்து தான் வந்து தாளிப்பு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மட்டுமே தாளிப்பு கொடுக்குறேன். கொஞ்சமாக சீரகம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். நல்லா எண்ணெயில் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம துவையலோடு சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சோறோடும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த களியோட ராகி களியோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃப்ளேவர் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டிலே ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் இதை எப்படி கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த துவையலை எடுத்து இந்த மாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தோசை போல் மெலிசாக வார்த்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் தெரியாது. நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்து தோசையாக ஊற்றி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. அவங்கள சாப்பிட வச்சிடணும் இல்லையா? அதனால் இந்த கீரையை நம்ம எப்போயோ ஒரு சமயம் தான், மாதத்தில் ஒரு நாள் தான் சமைக்கிறோம். அன்றைக்கி கண்டிப்பாக இதை சாப்பிட்றதுக்கு இதை போல் செஞ்சு கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க என்னோட செய்முறையில் மருத்துவ கீரையான வாதநாராயண கீரை துவையல் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.